என்னுடைய பேர் வந்து மரக்கா. நான் ஒரு திருநங்கை. ஒரு தனியார் பள்ளியில் வந்துட்டு தமிழ் ஆசிரியராக மேல்நிலை வகுப்புக்கு 11வது 12வதுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கேன். நான் வந்துட்டு ஒரு எழுத்தாளர், கவிஞர், ஒரு குயர் படிப்பகம் சொல்லிட்டு சென்னை குயர் படிப்பகம் சொல்லிட்டு ஒரு அமைப்பை வச்சு நடத்திட்டு வரேன். CQL சென்னை குயர் லைப்ரரி. அது மட்டும் இல்லாமல் குயர் செயற்பாட்டராகவும் இயங்கி கொண்டு வந்துட்டு இருக்கேன். நாடக கலைஞராகவும் இருக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு வானவில் 17வது வானவில் சுயமரியாதை பேரணியில பாலினம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய இருக்குது அப்படின்னு WHO வந்துட்டு எங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாம எங்களுடைய இருப்பு, நாங்க முன்னாடி இருந்தோம், இப்பவும் இருக்கிறோம், இனிமேல இருப்போன்ற காட்டுறதுக்காக இந்த பேரணி நடைபெறுது. முக்கியமா இந்த பேரணி மூலமா நாங்க வந்து அரசிடம் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, பாலிசி வந்துட்டு நீங்க எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் நான் எடுத்துட்டு வரல. அதன் மூலமாக ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் திருநங்கை திருநம்பி இடைப்பாலின மக்களுக்கு வந்துட்டு அது உறுதிப்படுத்தணும். அந்த ரிசர்வேஷன் மூலமா வேலைவாய்ப்பு என்ன மாதிரி ஆசிரியர்கள் வந்துட்டு அரசாங்க வேலையை பெறுவதற்கு ஒரு பெரும் இதுவா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஊடகங்கள்ல வந்துட்டு வானவில் தோழர்கள், வானவில் நண்பர்கள் சொல்லிட்டு அவங்க கேலி கிண்டலுக்காக பயன்படுத்துற வார்த்தை எங்களுக்கு ஒரு அடையாளமாக மாறிட்டு வருது. அது ஒரு அவமானமா நாங்க கருதவே இல்லை. எப்படி அப்படின்னா வந்துட்டு பொட்ட 9 உசு அலின்னு சொன்ன காலம் போயிட்டு இன்னைக்கு எங்களை தோழர்னு கூப்பிட வச்சிருக்கோம், நண்பர்னு கூப்பிட வச்சிருக்கோம். அது ஒரு வெற்றியாக தான் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் எங்களை அவமானமாக அந்த வானவில்லை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா அதே நாங்கள் அடையாளமாக மாற்றி எங்களுடைய அடையாளமாக நாங்கள் அதை மாற்றிக்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஊடகங்களில், சமூக ஊடகங்களில் தான் அந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் வருது. அது எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக இப்போ வந்து நம்ம அதை வந்து ஒரு ஜென்டிலாவே கூப்பிட்டாலும் தோழர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிற நோக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து கலாய்க்கிறதுக்காக தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்றப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அதுதான் சொல்றேனே, நீங்க வந்து கலாய்க்கிறதுக்காக நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தினாலும் இதுக்கு முன்னாடி அவச்சொல்லாக வந்துட்டு பொட்ட 9 உசுன்னு இருந்த காலம் போயிட்டு தோழர்னு மரியாதைக்குரிய வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறீங்க. வானவில்ன்ற சொல்ல நீங்க எங்களுக்கு பயன்படுத்த வரீங்க. அந்த வானவில் வந்து எங்களுக்கு ஒரு அடையாளமா மாறுச்சுன்னு நாங்க சொல்ல வரோம். அவங்க நீங்க சொல்ல எங்களுக்கு தான் பப்ளிசிட்டி. ஸோ நாங்க வந்து நீங்க அவமானமாக எங்களை பார்த்தாலும் கூட வானவில்ன்றது என்னைக்குமே வந்துட்டு நாங்க அவமான சின்னமாக நாங்க பார்க்கல. தோன்றி மறைகிற வானவில்லா இல்லாம வாழ்க்கையே வானவில்லா மாத்தி இருக்கிற எங்களை போன்ற வானவில் தோழர்கள் வந்துட்டு அது நீங்க கொடுக்கறது வந்து நாங்க வந்து பாசிட்டிவா எடுத்து தான் நாங்க. ஒரு ஆசிரியர் ஏதாவது இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல உங்களை வேலை செய்யற இடத்துல எப்படி நடத்துறாங்க? வேலை செய்யற இடத்துல வந்துட்டு நான் போகும்போதே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவோட தான் நான் போயிட்டு வருவேன். ஸோ வேலை செய்யற இடத்துல இது வரைக்கும் எனக்கு எதுவும் நடக்கல. அப்படியே பிள்ளைகள் வந்து என் வாய்ஸை வச்சு சார்ன்னு கூப்பிட்டா கூட நான் டீச்சர்னு கூப்பிட சொல்லியிருக்கேன். டீச்சர்ன்றது வந்துட்டு ஜெண்டர் நியூட்ரல் வேர்டு. ஸோ அதனால தேங்க்யூ.